ஹாய்ங்க. இன்னைக்கு ஈவினிங்கா நானும் பாப்பாவும் ஏடிஎம் போய் காசு எடுத்துட்டு வரலான்னு போனோம் பாருங்க. கார்ட இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கீழ பார்க்குறேன் நானு. கேஷ் ஆல்ரெடி இருக்கு. யாரோ கேஷ விட்டுட்டு போயிருக்காங்கன்றதே எனக்கு தெரியுது. அது வந்து ஒரு 500 நோட்டு நெறைய இருந்துச்சு. எப்படி பார்த்தாலும் ஒரு 10,000 கிட்ட இருக்கும். எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் உள்ள இருக்கேன். எனக்கு பயமா இருக்கு. அந்த நேரத்துல ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. எனக்கு அந்த காச அப்படியே விட்டுட்டு வரவும் மனசே இல்ல. பக்கத்துலயும் வெளியில பார்த்தீங்கன்னா, யாருமே இல்ல பாருங்க. நானும் வெளியில வந்து ரொம்ப நேரம் நின்னேன். யார்ட்டயாச்சும் வந்து கூப்பிடலாமா? கேட்கலாமா? என்ன சொல்லலான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல பாருங்க. நம்ம அந்த காச சொன்னாலும் அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்களா? என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. சரி அந்த மிஸ் பண்ணவங்களே வருவாங்களான்னு வெயிட் பண்ணேன். இப்போ பாப்பா வேற என் கூட இருந்துட்டு இருந்தாளா, கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாளா, எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. நமக்கு வேற கன்னடம் சுத்தமா தெரியாது பாருங்க. நான் போய் உள்ள வச்சு எடுக்கும்போது, அவங்க என்னதான் தப்பா நெனச்சுக்கிட்டாங்கன்னா, என்ன ஏதாவது தப்பா நெனச்சு ஏதாவது பண்ணிடுவாங்களோ, எனக்கு இது வேற இன்னும் பயமாயிடுச்சு பாருங்க. மொழி தெரியாத வேற நம்ம மாட்டிட்டு கஷ்டப்படுவோமான்னுட்டு. அதனால நான் பயந்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் நடந்து வந்துட்டேன் பாருங்க. நடந்து வந்ததும் அந்த கனரா பேங்கோடைய ஏடிஎம்மோட பேங்க்கே இருந்துச்சு பாருங்க. போய் அங்க ஓடி அங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா உள்ள க்ளோஸ்க்குள்ள பாதி இடம் தெரிஞ்சுச்சு பாருங்க. போய் தட்டி அவங்கள கூப்பிட்டுட்டு, இந்த மாரி காச விட்டுட்டாங்க வந்து எடுங்க. எனக்கு பயமா இருக்குன்னு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே நாங்க ஓடி போய் பார்க்கறதுக்குள்ள காச யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா நான் வெளியில வரும்போது அங்க ஃபோட்டோவ மட்டும் எடுத்துட்டேன் பாருங்க. அந்த ஃபோட்டோவ மட்டும் அவங்கள்ட்ட காட்டினேன். ஏன்னா அந்த மிஸ் பண்ணவங்க அந்த காச எடுக்கலன்னு ஒரு ப்ரூஃபா இருக்கும்.